பிரசன்னா, தமிழ்நாட்டுடைய தேர்தல் வெற்றியை கூட சொல்றாரு. தமிழ்நாட்டிலையும் இங்கே நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், கேரளாவில் ஒரு எம்பி வெற்றி பெற்றிருக்கிறோம், பல இடங்களில் எங்களுடைய வளர்ச்சி இருக்கு, காங்கிரஸ் 13 மாநிலத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு தமிழ்நாடை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்காங்க. பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றியும் பேசியிருக்காரு. இன்னைக்கு தலைப்பில் மிக முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது தனிமனித தாக்குதலா அல்லது அரசியலுக்கான பதிலா அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 2 மணி நேரம் பப்பு கோமாளின்னு பேசிக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு தான் பதில் சொல்லிட்டு இருந்திருக்கார். அது பதில் கிடையாது. திரும்பவும் அவரை ஒரு தனிமனித தாக்குதலில் தன்னுடைய இயலாமையினுடைய வெப்ராளத்தை காட்டுவதற்காக இந்த நாட்டினுடைய தலைமை அமைச்சர், ஒன்றிய பிரதமர் பயன்படுத்துகிறாருங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் மோடிக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். எதிர்கட்சிகள்னா யாரு? எல்லாவற்றுக்கும் தத்துவார்த்த சிந்தனைகளை விதைத்து விட்டு போன எங்களுடைய பேரறிஞர் அண்ணா தெளிவாக சொல்றார். எதிர்கட்சிகள் என்பவர்கள் மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு போல, ஆற்றுக்கு கரை போல, வீட்டுக்கு வாசல் போல, வாசலுக்கு கதவு போல, கதவுக்கு தாழ்பால் போல, இவைகளெல்லாம் எப்படி அந்தந்த அங்கங்களுக்கு முக்கியமோ அப்படித்தான் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி முக்கியம் அப்படின்னு பதிவு பண்றார். இப்ப நீங்க ஒரு ஒப்பீட்டு ஓமை எடுங்க. நேற்று ராகுல் காந்தி பேசிய விஷயங்கள் என்ன? எந்த அடிப்படையில் பேசினார்? இந்த நாட்டில் நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க, நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சது என்ன, நீங்க சொன்னது என்ன? இந்த நாட்டில் அதானியும் அம்பானியும் தடை செய்யப்பட்ட வார்த்தைகள் என்று நாம நேற்றுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், இன்னைக்கு தெரிஞ்சிருக்கோம். பாராளுமன்றத்திலிருந்து அந்த 2 வார்த்தைகள் நீக்கப்பட்டிருக்கிறது. நீட்டுங்கிறது தடை செய்யப்பட்ட வார்த்தை என்று நாம் இன்றைக்கு தெரிந்திருக்கிறோம், அவை நீக்கப்பட்டிருக்கிறது. அதை விட பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் தடை செய்யப்பட்ட வார்த்தை என்பதை நாம் இன்றைக்கு தான் தெரிந்திருக்கிறோம். ஒரு எதிர்கட்சி பேசியதை, அவர் புள்ளிவரங்களோடு பேசியதை நீங்க இது ராகுல் காந்தியினுடைய தனித்தனியா ஒரு வார்த்தையை மட்டும் பிரிச்சு எடுத்து சொல்றீங்களோ? இல்ல, நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ண பகுதிகளை சொல்றீங்க. நீங்க பேசின வார்த்தைகள் இருக்குல்ல, அதுல தவறு இல்ல. நீங்க அவங்களுக்காக தான் ஆட்சி நடத்துனீங்க. அந்த ஆட்சியை தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். நீங்க எப்படி நடத்திக்கிட்டு இருந்தீங்கிறத விட சபாநாயகருடைய கேமராவும் மோடியினுடைய கேமராவும் எந்த இடத்துல மாறுங்கிறத கூட ராகுல் காந்தி கணிச்சு ஒரு போட்டோவை தூக்கி காட்டுறப்ப செய்வதறியாது திகைத்து போய் நாளைக்கு வரைக்கும் நடத்த வேண்டிய பாராளுமன்றத்தை ஒரு நாளைக்கு முன்னதாகவே மூடிட்டு போயிட்டாரு மோடியும் சபாநாயகரும். இன்னைக்கு மூடிட்டு போயிட்டாங்க பார்லிமெண்ட். நாளைக்கு நீட் குறித்து விவாதிக்கணும்னு அழைச்சு கடிதம் எழுதினாங்க. இன்னைக்கு இல்ல நாங்க முதல் நாளே மூடுறோம் அப்படின்ட்டு மூடிட்டு போயிட்டாங்க. சார், நாங்க கேட்கிற கேள்வி ஒண்ணுதான். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, முதல் கேட்ட சொல்லுங்க. மரியாதைக்குரிய எங்கள் இயக்கத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணா ராசா அவர்கள் ஒரு செய்தியை தொடர்ந்து வச்சார். அந்த செய்தி, நான் மோடியை கூட கடவுளா ஏத்துக்கிறேன், ஆனால் அதற்கான தகுதி அவர்கிட்ட இருக்கா அப்படின்னா தகுதி இல்லை. நீங்க எனக்கு சொன்னார்ல, இந்த மதத்தின் இந்து தீவிரவாதிங்கிற வார்த்தையை ராகுல் காந்தி விதைக்கிறாருன்னு மோடி பேசினார் இல்லையா? ராகுல் காந்தி அதை எந்தையுமே சொல்லல. நீங்க மட்டும் கொண்டாடாதீங்க, நீங்க தான் இந்துக்களுக்கு சொந்தம்னு கொண்டாடாதீங்க, நாங்களும் இந்துக்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறப்ப எப்படி தன்னுடைய வார்த்தையின் ஜாலத்தின் மூலம் மக்களை ஏமாற்றுவதற்கு மோடி முற்பட்டாருங்கிறத நேற்றைக்கு ராகுல் காந்தியும் அம்பலப்படுத்தினார், அண்ணன் ராசாவும் அம்பலப்படுத்தினார். மிக முக்கியமாக 2 பேரை குறிப்பிடுறேன். சொல்லுங்க. மொய்த்ரா இந்த எம் கோட்டை பத்தி பேசினார், அதுக்கு பதில் இல்லை. அதை விட நான் ஒரு அரசியலில் பார்வையாளர், நான் ரொம்ப உணர்வுபூர்வமா சொல்றேன் சார். மணிப்பூர்ல இருந்து ஒரு எம்பி பைமோல்னு பேசினார் சார். எனக்கு பார்க்கிற போது இப்போது கூட புல்லரித்து போகிறது. நெஞ்சில கையை வச்சுட்டு பேசினார். உங்களுக்கு எல்லாம் நேஷனலிசம் பத்தியோ தேசிய ஒருமைப்பாடு பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? 60,000 குடும்பங்கள் நடுத்தருவில் இருக்கிறது, செத்த பிணங்களை அள்ளுவதற்கு வழி இல்லை. இன்னைக்கு வரைக்கும் நீ மணிப்பூருக்கு வரல, உங்களுக்கு என்ன நேஷனலிசம் தெரியும்னு ஒரு மனுஷன் கதறாரு. இதுக்கு எதுக்குமே பதில் இல்லை சார். நாட்டினுடைய ஒற்றுமை, வேலை வாய்ப்பு, மத தீவிரவாதம், அதை கடந்த அதானி அம்பானி, நீட்டு விளக்கு, இந்த நாட்டில் சனாதனம் அகற்றப்பட வேண்டும் என்கிற எந்த கருத்துக்கும் இல்லாம ராகுல் காந்தியை திரும்ப இதெல்லாம் பேசணும். ஆனா நீங்க இன்னைக்கு அவை நடவடிக்கைகள் 2 மணி நேரம் 16 நிமிஷம் பேசினாரு. மொத்த நேரமும் எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டுட்டே தான் இருந்தாங்க. நேற்றுக்கு ராகுல் காந்திக்கு இத்தனை குறுக்கீடுகள் செய்யலாமா அப்படின்ற கேள்வி வச்ச எதிர்க்கட்சிகளுக்கு அதே கேள்வி பொருந்தாதா? சார், ரொம்ப சிம்பிள் சார். நீங்க பேச வேண்டியதை பேசாம மடைமாற்றம் செய்யணுங்கிறது பேச தொடங்கினதுல இருந்தே ஆரம்பிச்சீங்களே சார். அவர் அலோ பண்ணாங்க. ஒரு கட்டத்துல பேச வேண்டிய விஷயங்களை பேசாம நீங்க தனிமனித தாக்குதலை ஏற்படுத்துற போதுதான் ஒட்டுமொத்த அவையும் எந்திரிக்குது. இதுக்கு முன்னாடி எந்த அவையும் இல்ல, பேசுறதுக்கு ஆள் இல்லாம இருந்துச்சு. இன்னைக்கு எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ற ஒருவர் இருக்கிறார். அப்படி இருக்கிற போது நீங்க நீங்க ஒண்ணும் இல்ல சார். நீங்க இதுக்கு முன்னாடி நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கடந்த ஆட்சியில கடைசியில கொண்டு வந்தோமா?
அவர் எவ்வளோ மணி நேரம் ரொம்ப நேரம் பேசினாருங்க. நான் இப்போ வடை சுட்டேன்னு சொன்னால் இல்லை டீ ஆத்தினேன்னு சொன்னால் தப்பாக போயிடும். ரொம்ப 1 மணி நேரம் 47 நிமிஷம் பேசினாருங்க. கடைசியா மணிப்பூருக்காகத்தான் அதை கொண்டு வந்ததே நம்பிக்கையில்லா தீர்மானம். நீ வந்து பேசணும்னு 76 நாள் மணிப்பூருங்கிற வார்த்தை பிரதம மந்திரி வாயில வரணும்னா ஒரே வரியில முடிச்சுட்டு போயிட்டாரு. அதனுடைய ஈரம் இல்ல சார், அதனுடைய நெருப்பு இன்றைக்கு பற்றி எரியுது. அதுக்கு பிரதம மந்திரி பதில் சொல்லணும்ல. ரைட், நம்ம பேசலாம். ஒரே ஒரு சென்டென்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் அவர் சொன்னதோட. முதல்ல மோடி மோடி மோடின்னு முழக்கத்தை தொடங்கி வைத்தது ஆளும் தரப்புல இருந்து தான். ஓகே, ரைட். திரு ஆச்சாரி, ஒரு முக்கியமான பதிலுரை, நாடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பதிலுரை அப்படின்னா பெரும்பாலும் ஒரு தனி மனித தாக்குதலில் இறங்கிட்டாரா, அவர் இன்னும் மெச்சோர்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், 3வது முறையாக பிரதமராக வரக்கூடியவர் அப்படின்னு திரு ஜென்ரா முன்வைக்கிறாரு. மணிப்பூர் பற்றி எதுவுமே பேசப்படலை, அல்லது எழுப்பப்பட்ட முக்கியமான பிரச்சனைகளுக்கு எதுவுமே பதில் சொல்லலை. அதற்கு பதிலாக மீண்டும் ராகுல் காந்தியை சிறுமைப்படுத்துகிற அந்த வாதம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரதானமாக இருந்துச்சுங்கிற விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம். நீங்க வந்து கேட்ட இந்த கேள்விகள்ல ராகுலோடைய நேற்று எப்படி அவர் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளர அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்துச்சு அதை வந்து நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னா இந்த நீங்க கேட்ட 2 கேள்விகளுக்கும் சரியா நீங்க விரும்புறதுனால ஒரு 2 நிமிஷம் பேசிடலாம். இல்ல நம்ம பேசிடலாம், தாராளமா பேச வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியா நம்ம இதை பேசினா சரியா இருக்கும். அதாவது ராகுல் காந்தி பாராளுமன்றத்துடைய அந்த நடைமுறைன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பாராளுமன்றத்துக்குள்ளார ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு சில வரைமுறைகள் இருக்கின்றன. அதை வந்து முழுக்க அவர் மீறினார். பாராளுமன்றத்துக்குள்ளார ஒரு மதத்தை பற்றி இழிவா பேசக்கூடாது, அது ஒரு விஷயம். 2வது இந்து மதத்தை அவர் என்ன பேசினார்ன்றத நீங்க பேசுனீங்க. நேத்து எல்லா சேனல்லையும் இதை பத்தி தான் பேசணும். இந்து மதத்தை எவ்வளவு தவறா இன்டர்பிரட் பண்றீங்கன்றாரு திரு ஜென்ராம். தொடக்கத்திலே அதான் சொன்னாரு. அது மாதிரி கிடையாது. அவர் பேசுறதுக்கு அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாவிட்டால் அவர் இன்னும் என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருப்பாரு. ஈவன் அவர் வந்து இந்து மதத்தை பத்தி மட்டும் பேசல. இல்ல என்ன சொன்னாரு நீங்க சொல்லிடுங்க, அந்த நேரம் எடுத்துக்கலாம். ஏன்னா தப்பா போக வேண்டாம். நீங்க உங்க புரிதல்ல இருந்து இந்து மதம் குறித்து ராகுல் காந்தி என்ன தவறா பேசினார்? என்னையை பொறுத்தவரை மட்டுமல்ல, எல்லாரையும் பொறுத்தவரை வந்து இந்து மதம் ஒரு பயங்கரவாதத்தை வந்து கட்டமைத்து சொல்லப்பட்ட ஒரு மதம் அப்படின்ற ஒரு அடிப்படையில் அவர் பேசினார். அந்த இடத்துல ஆரம்பிக்கல. தமிழன் பிரசனா 1 மணி நேரம் இருக்கு, 1 மணி நேரம் குறுக்கிட்டாரு, காங்கிரஸ்காரர் தான் குறுக்கிட்டாரு. நீங்க சொல்லுங்க. அவருக்கு அந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடம் வந்தது. இன்னைக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணதை இப்ப யாரோ ஒருத்தங்க கூட பேசுனாங்க, எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன?